ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் 7லேருந்து 12 மாதம் இருக்கிற குழந்தைகளுக்கான ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் இல்லைனாலும் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். நான் 2 குழந்தைங்க இருக்கிறதால 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நான் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டுருக்கேன். நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டும் காலையில் செஞ்சு கொடுக்கலாம். இப்போது கேழ்வரகு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். ஓகே, இப்போ கழுவி எடுத்தாச்சு. இதை ஒரு ஜாரில் போட்டு நல்லா மசியாக அரைச்சிடணும். ஃபஸ்ட்டு இது கூட லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே அதில் இருக்கிற தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போது இதை நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடலாம். இப்போ அதில் தோல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஓகே, இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும், பால் மாதிரி. இப்போது இது கூட நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை அதிகமாகிடக்கூடாது, ஒரு தேவையான அளவு தான். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருந்தால் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மாதிரி கெட்டியாக திரியாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. ஓகே, இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா கலாரி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. அது நல்லா கலர ரொம்பவே கெட்டியாக ஆகிடும். இப்போ நான் ஒரு ஸ்பூனில் பாதி அளவு எடுத்திருக்கேன் ஏலக்காய் பவுடர். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கலாம். நான் என்னோடய பேபிக்கு சேர்த்துருக்கேன். அப்படி உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏலக்காய் பவுடர் சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கெட்டி ஆகிட்டே வருது. இது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அந்த மாதிரி டைமில் நம்ம பால் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது நல்லா கெட்டியாகிடுச்சு. கெட்டியாகிற டைமில் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருந்தது. இப்போ நாட்டு சக்கரை கரைஞ்சி இருக்கிறதால அதோட கலர் மாறிடுச்சு. ஓகே, இதில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பால் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பால் சேர்த்து தான் என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ ராகி கூழ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்கள் குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. 7 மாதத்துலேருந்து 12 மாதம் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். இது சாப்பிடும்போது குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நான் லைவாக ரிசல்ட் என்னோடய குழந்தைங்களுக்கு பார்த்தேன்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.